ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான உலக செய்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக போர்க்களமாக மாற்றிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்க ஈரான் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி உலகளாவிய மக்கள் மத்தியில் மேலும் பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக போர்க்களமாக மாற்றி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் தனது கேஷ் தீவு மீது நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நேற்று நள்ளிரவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி தாக்குதல்கள் குறைந்துவிட்டாலும் முழுமையாக நின்றுவிட்டது என சொல்ல முடியாது. அவ்வப்போது ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்துவதும் அதற்கு ஈரான் பதிலடி கொடுப்பதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதட்டமான ஒரு சூழலை உருவாகி வருகிறது. இதற்கிடையே அதிகாலை குவைத் வான்பரப்பிற்குள் ஈரானின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஊடுருவியதை தொடர்ந்து குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பாட்டிற்கு வந்து அவற்றை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தும் அதிரடி பணியில் இறங்கின. அதிகாலை நேரத்தில் குவைத் முழுவதும் பயங்கர வெடிசத்தங்கள் கேட்டதால பொதுமக்கள் பீதியில் உறைந்தாங்க. இது தொடர்பாக குவைத் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் ஒதைபி விடுத்திருக்கக்கூடிய அவசர எச்சரிக்கையில் விண்ணில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளின் இடிபாடுகள் மற்றும் சிதறல்களை பொதுமக்கள் யாரும் தொடக்கூடாது. அது பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தானது. ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அவசர உதவி எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபுறம் அமெரிக்காவின் 5வது கடற்படை கப்பல் பிரிவு தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய பஹ்ரைன் நாட்டில் அவசரகால எச்சரிக்கை சைரன்கள் அதிரடியாக ஒலிக்க விடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் அவசர உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க. பஹ்ரைன் மற்றும் குவைத் வான்பரப்பில் ஈரான் ஏவுகணைகள் பாய்ந்து செல்லும் காட்சிகளை ஈரானின் அரசு ஊடகமான IRP தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. அது மேலும் எங்களது தொலைத்தொடர்பு ஆண்டனா மற்றும் எண்ணெய் விநியோக கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பொருத்தமான பதிலடியை கொடுத்திருக்கும். அமெரிக்காவின் அத்துமீறல்களுக்கு பதிலடியாக இங்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க 5வது கடற்படை தளம் மற்றும் வான்படை தளங்களை தாக்கி முடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த இராணுவ மோதலுக்கும் முக்கிய புள்ளி ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் நடத்திய அதிரடி தாக்குதல் ஆகும். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரான் ட்ரோன் ஆபரேஷன்களை கட்டுப்படுத்தும் கேஷ் தீவில் இருக்கக்கூடிய ஈரான் இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தை அமெரிக்க படைகள் ஏவுகணை மூலமாக அடியோடு தகர்த்தெறிந்தன. ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் உடனடியாக ஒரு விளக்கப்பதிவையும் வெளியிட்டிருந்தது. அதில் குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தங்களது இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்தியதாக கூறக்கூடிய தாக்குதல்கள் முற்றிலும் பொய் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா பாணியிலேயும் இது மறுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடந்த முயற்ற தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்ததாகவும் அமெரிக்க படைகள் முழு பலத்துடனேயே மத்திய கிழக்கில் இயங்கி வருவதாக ஈரான் தெரிவித்திருக்காங்க. மேலும் கெம்ஷ் தீவை தாக்கிய அமெரிக்காவை பழிவாங்க வளைகுடா நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைன் வான்பரப்பை ஈரான் தனது ஏவுகணைகளால் ஒழுக்கியிருப்பது நிலைமையை மேலும் மோசமானதாகவே மாற்றியிருக்கிறது. அமெரிக்கா தனது தளங்கள் பாதிக்கப்படவில்லை என மறுத்தாலும் ஹர்முஸ் ஜலசந்திக்கு நள்ளிரவில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதல் நிலைமை மேலும் மோசமானதாகவே மாற்றியிருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே நிலவி வரக்கூடிய போர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போது மிக உக்கிரமான ஒரு புதிய கட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. 2022 துவங்கிய இந்த போர் 4 வருடங்கள் ஆகியும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து பதட்டத்தில்
இருக்கின்றன. ரஷ்யா மீது அமெரிக்கா தடை விதித்த பின்பு தாக்குதல்கள் குறைந்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக ரஷ்யா பெரும் தாக்குதல்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரானிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய இராணுவம் தங்களின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான வான்வெடி தாக்குதலை தொடுத்திருக்காங்க. இந்த தொடர் குண்டுமழை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக ஒட்டுமொத்த உக்ரைன் தேசமே தற்போது நிலைகுலைந்து போயிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் முக்கிய பாதுகாப்பு அரண்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை முற்றிலும் தரைமட்டமாக்கும் நோக்கில் ரஷ்யா தங்களின் முழு இராணுவ பலத்தையும் தற்போது இறக்கியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் உக்ரானிய நகரங்களை நோக்கிய ரஷ்யாவின் இருந்து சுமார் 73 அதிநவீன ஏவுகணைகளும் 656 ட்ரோன் விமானங்களும் ஏவப்பட்டு மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த எதிர்பாராத வான்வழி தாக்குதலில் சிக்கி தற்போதைய நிலவரப்படி சுமார் 23 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மேலும் 130க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடியும் வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா தற்போது நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் தாக்குதல்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கடந்த மாதம் 22ஆம் தேதி அன்று ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு பகுதியில் இயங்கி வந்த ஒரு முக்கிய ட்ரோன் பயிற்சி முகாமை குறிவைத்து உக்ரைன் இராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. உக்ரைன் நடத்திய அந்த வான்வெளி தாக்குதல்கள் ரஷ்யாவைச் சேர்ந்த 21 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். தங்களின் இராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது உக்ரைன் மீது இந்த அதிரடி தாக்குதலை தொடுத்துள்ளதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்தும் இருக்கின்றது. அதே நேரம் உக்ரைனுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை ரஷ்யா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் ஈரானுடனான கடுமையான போரில் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகிறது. ஈரானுடனான போரின் காரணமாக அமெரிக்கா தங்களின் வசம் இருந்த ஏராளமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெருமளவில் பயன்படுத்தி தீர்த்துவிட்டது. இதன் காரணமாக தற்போது ரஷ்யாவின் ஏவுகணைகளை எதிர்கொள்ள தேவையான வான் பாதுகாப்பு ஆயுதங்களை உக்ரைனுக்கு உடனடியாக வழங்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளது. உக்ரைனின் இந்த ஆயுத பற்றாக்குறையையும் அமெரிக்காவின் பலவீனத்தையும் புரிந்து கொண்ட ரஷ்யா தனது தாக்குதலை பல மடங்கு தீவிரப்படுத்தி பெரும் பாதிப்பை தற்போது உக்ரைனுக்கு இந்த தாக்குதல் மூலம் கொடுத்துள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ 4 ஆண்டுகள் ஆகியும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரும் இன்னும் முடிவுக்கு வராமல் இருப்பது பல்வேறு விஷயங்களில் பார்க்கும் பொழுது மேலும் பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான போர் சூழ்நிலைகளை கண்டு மக்கள் பெரும் அளவில் அச்சப்படுவதோடு பொருளாதார ரீதியாகவும் பெரும் பின்னடைவுகளையும் வீழ்ச்சிகளையும் உலக அளவில் பொதுமக்கள் சந்தித்து வருவதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.